பிக் பாஸ்ல நேற்றைய தினம் நம்ம துஷார் அவர்கள் எலிமினேட் ஆயிருந்தாங்க. இன்றைய தினம் யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரவீன் அவர்கள் தான் எலிமினேட் ஆகுறாங்க. ஸோ பிரவீன் அவர்கள் பிக் பாஸ்ல இந்த 5 வாரம் வந்து சர்வே பண்ணியிருக்காரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அவரோட அந்த கேம் பிளேலாம் நிறையவே நல்லா பண்ணியிருந்தாரு. தலையா கூட இருந்திருக்காரு. பட் வந்து அவர வந்து இந்த வீக் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, ஓட்டம் வந்து கம்மியா இருந்துச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து இந்த பிராங்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட கையில எடுத்தாரு பார்த்தீங்களா, அதுவும் வந்து அவருக்கு மைனஸ் ஆயிருச்சு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இன்னமும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, ரம்யா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோரா. ஸோ இவங்க 2 பேர்ல எப்படா எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆரோரா அந்த வாரம் சிக்கியிருந்தாங்க அப்படின்னா, ஜோடிய வெளிய அனுப்பியிருப்பாங்க. பட் அவங்க வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வரல. ஸோ அதனால அவங்க வந்து இந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிட்டாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்தது ரம்யா அவர்கள் தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரம்யா அவர்கள வந்து எலிமினேட் பண்ணல. ரம்யா வந்து சேவ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தான் இவங்களோட ஓட்டு கூட இருந்தாங்களே ஒழிஞ்சு, அதிகமான ஓட்டு வந்து அவங்க வாங்கல. பட் இருந்தாலும் துஷார் எலிமினேட் ஆனது ஓகே. ஆனா பிரவீன வந்து இன்னும் 1 வாரம் 2 வாரம் வச்சிருந்திருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பிரவீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் பிரவீனோட கேம் பிளே அண்ட் அந்த வீக்ல வந்து தலைவரானி, அவரு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவரு குடுத்த அந்த எஃபெக்ட், அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நின்னு, அங்க நின்னு பேச வச்சது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. அதுவும் முதல்ல பார்வதி, கனிய பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் பிரவீனு, இவரு பிரவீன்ங்கிறேன். து வினோத், திவாகர் இவங்க 2 பேரையும் பேச வச்சாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே வந்து அந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ற ஒரு கேப்டனா இருந்தாரு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேம் பிளேல. அடுத்து அந்த பிராங்க் டிசைன் பண்ணது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நெறைய இடத்துல அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு, கேம் பிளே பண்ணியிருக்காரு. அந்த டாஸ்க்ல விளையாடும்போது பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட எஃபெக்ட்ட போட்டிருக்காரு. இருந்தாலும் அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல ரொம்ப நாளு. கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அடுத்தடுத்த வீக்ல வந்து நெறைய வந்து நெறைய வந்து ஃபன் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே சர்வே பண்ணாம, பிரச்சனைனா ஒதுங்கி போயிட்டு, குறிப்பிட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு, இண்டிவிஜுவலா கேம் பிளே பண்ணாம, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்துகிட்டு, அவர் வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஓட்டு மக்கள் பெருசா போடல. இருந்தாலும் ரம்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீக்ல அவங்களோட கேம் பிளே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ரம்யா வந்து சர்வே பண்ண முடியும். ஏன்னா, உள்ளுக்கு போன வைல்டு கார்டு கன்டெஸ்ட்ல 4 பேர்ல ஒரு 3 பேர் ஓகே. சாண்ட்ரா, பிரஜின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா. ஆனா அந்த அமித் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து சுத்த வேஸ்ட் மாரி தான் இருக்கு 1 வீக்ல. அப்படி இருக்கும்போது, நீங்க நல்லா அடுத்த வீக்ல வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா, கேம் பிளேய ரம்யா அவர்களுக்கு சொல்றது, அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். பட் அவங்க அப்படி அத மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, நாமினேஷன் லிஸ்ட்ல சிக்குனாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரம்யா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமித் எலிமினேட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேள அமித் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வரல, ஆரோரா வந்திருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் ரம்யா, ஆரோரா அவங்க 2 பேரும் அடுத்த வாரம் எலிமினேட் ஆகலாம். கேம் பிளேய பொறுத்து அவங்க கேம் பிளே எந்த அளவுக்கு விளையாடுறாங்க, கேம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா நெக்ஸ்ட் வீக் கொண்டு போறாங்க, அத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து சேவ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் இந்த வீக் 2 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஒண்ணு துஷார், இன்னொன்னு பிரவீன். இவங்க 2 பேர் எலிமினேட் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.